திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சியில் 1435 கலைஞர்கள் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர். பதஞ்சலி புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த சாதனை இடம்பெற்றுள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் உள்ள கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்ளூர் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 860 பரதநாட்டிய கலைஞர்கள், 350 குரலிசை பாடகர்கள், 225 இசைக்கலைஞர்கள் என 1435 பேர் ஓரிடத்தில் திரண்டு நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். பெரும்பான்மையான அளவில் பெண்கள் பங்கேற்று நிகழ்த்திய இந்த நடன நிகழ்ச்சி பதஞ்சலி புக் ஆஃப் ரெக்கார்ட் எனும் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இசைத்தகட்டுக்கு பதிலாக முதல் முறையாக குரலிசை பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் உதவியுடன் அரங்கேற்றப்பட்ட இந்த நாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்திட வேண்டும் என்னும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக நடன கலைஞர்கள் தெரிவித்தனர். முதல் முறையா இந்த திருச்சியில நாங்க அனைவரும் லைவா இசை மற்றும் நடன நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். நாங்க அலாரிப்பு, விருத்தம், ஜதீஸ்வரம் ஆகிய 3 உருப்படிகளையும் நாங்க எல்லாரும் நிக்காம ஒரே நிமிஷத்துல 24 நிமிஷம் நாங்க பண்ணியிருக்கோம். இதனால நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு டான்ஸ் பண்ணுறோன்னா அது ஒரு குறுந்தகடு போட்டு அந்த மாதிரி பண்ணுற ஒரு காலத்தில் ஒரே சமயத்தில் இங்கே இசையும் இந்த நடனத்துறையும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கலைக்கு ஒரு அஸ்திவாரமாகவும் ஒரு கலை இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உலக சாதனை நடத்தப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் கோலாட்டம், கிராமிய நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். தொழில்முறை கலைஞர்களுக்கு இணையாக கிராம பெண்களும் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற பெண் சிசு கொலை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர், பட்டய படிப்பு பயிற்சி மாணவிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பெண் சிசு கொலை தடுப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே புதுச்சேரி மாநில அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெண்களின் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது.